பவுல் தன்னுடைய ஊழியத்தை ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்கிறார். இந்த ஓட்டத்தை ஒரு சுயநலமற்ற ஓட்டம் என்று சொல்கிறார். தனது உயிரை விட தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியம் பெரிதாக பார்க்கப்பட்டது. அப்படி இந்த பவுல் எபேசு நகர் மக்களுக்கு ஊழியம் செய்துவிட்டு அங்கிருந்து பிரியா விடை பெற்று செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆற்றிய உரைதான் இன்றைய முதல் வாசகமாக அமைகிறது. மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடும் நான் பணியாற்றினேன், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் பாகுபாடு படுத்தாமல் நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்லி ஒரு தலைவன் எப்படி தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத புனித சின்னப்பர் தெளிவாக சொல்லி கொடுக்குறார். அதோடு இல்லை, சவால்களுக்கு மத்தியிலும் எப்படி நாம் உறுதியோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். அதாவது ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு முன்னாடி ஒரு காவல் கோபுரம் என்று ஒன்று இருக்கும். அந்த காவல் கோபுரம் கட்டி அது மேலே ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறார், ஒரு முதியவர். இந்த காலத்துலலாம் பிள்ளைங்கள்லாம் எங்கே எந்த நேரமும் தூங்குறதுனால என்னமோ தெரில, எந்த காவல் காக்கிறவர்களை எல்லாம் பாருங்கள், கண் விழித்து காவல் காக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சின்னவங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல. அது மாதிரி ஒரு பெரியவர் அங்கே இருந்தார். அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன அவருக்கு வேலை? யாராவது எதிரிகள் உள்ளே நுழைவதை பார்த்தால் அறிவிப்பு கொடுக்கணும், இதுதான் அவருடைய வேலை. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நாட்டு ராஜா வர்றார், மாற்று உடையில் வந்து பார்க்குறாரு. அந்த முதியவரை பார்த்து பேசுகிறார், ஏங்க இப்போ தான் யாருமே இல்லை, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாமே, யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல அவர் சொன்னாராம், ஐயா நான் தூங்குகிற நேரத்தில் யாராவது வந்துட்டால் என்ன செய்கிறது? ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய வாழ்வின் கடைசியில் இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி மன உளைச்சல்லே நான் சாவறதை விட நான் கொஞ்சம் கண்ணு முழிச்சு பார்த்தாலும் நான் மன நிறைவோடு என் பணியை செய்தேன் என்று சொல்வதில் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் சொன்ன மாதிரி தான் நாம் எல்லாருமே ஓட்டப்பந்தயக்காரர்கள், ஓட்டப்பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். அப்படின்னா அங்கே நம்முடைய பணி முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும். தன் உயிரை விட தன் கடமையை தான் பெருசுன்னு பார்க்கணும். அதனால தான் அவர் சொன்னார், நான் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் என்னுடைய பணியை நான் செய்து ஒரு மன நிறைவோடு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி புனித சின்னப்பர் சொல்லுகிறார். நம்முடைய பயணம் எப்பொழுதுமே, நம்முடைய ஊழியம் எப்பொழுதுமே முன்னிறுத்தப்படட்டும்.